பாருங்க, நேரங்களை அழுகத்தில் வேணாம். சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த, இதுவரைக்கும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் பிரேயர் அக்செப்ட் பண்ணாரு. என் மேல வச்ச கிருபையை ஒரு நாள் ரிஜெக்ட் பண்ணாம என் மேல வச்சிருக்கிறாரு. வரக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஜெபத்தை ரிஜெக்ட் பண்ணலை, என் மேலே இந்த கிருபையை ரிமூவ் பண்ணலை. நான் பண்ண ஜெபத்தை ரிஜெக்ட் பண்ணலை, என் மேலே வச்ச கிருபையை ரிமூவ் பண்ணலை. என் மேலே வச்ச கிருபையை நீங்கள் ரிமூவ் பண்ணாதனால தான் நான் ஜெபம் பண்ணேன். இதோடைய ஆம்பிளிஃபைடு என்ன தெரியுமா? என் மேலே வச்ச கிருபையை நீங்கள் ரிமூவ் பண்ணாதனால தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எல்லாராலையும் ஜெபிக்க முடியாதுன்றதை போன வாரம் பேசியிருக்கிறேன். எல்லாரால் சபைக்கு வர எல்லாராலும் ஜெபிக்க முடியாது. சபைக்கு வர எல்லாராலும் ஜெபிக்க தெரியாது. கிருபை பெத்தவன் மட்டும்தான் ஜெபிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேர் மனைவியுடைய முதுகுல சவாரி பண்ற ஆள் இருக்கு தெரியுமா? கணவனுடைய முதுகுல சவாரி பண்ற ஆளுக்கு தெரியுமா? அப்பா அம்மா முதுகுல சவாரி பண்ற ஆள் இருக்கு தெரியுமா? பிள்ளைகள் முதுகுல சவாரி பண்றவங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் பாஸ்டர் முதுகுல சவாரி பண்ற ஆளுக்கு தெரியும்? எங்களுக்காக வேண்டிங்க பாஸ்டர், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க, நீங்க கண்ணை மூடுறப்பலாம் எங்க முகம் உங்களுக்கு முன்னாடி வருவதாக. அதெல்லாம் ஜெபமா மாறும். புரியல? ஆனா இன்னை வரைக்கும் அவர் கிருபை நம்மளை ஜெபிக்க வைக்குது. அப்படின்னா என்னன்னா, அவரை மீட் பண்றோம், அவரோடு பேசுறோம். படைத்தவரோடு பேசுகிற பாக்கியம் கிருபை பெற்றவனுக்கு மட்டும்தான் உண்டு. படைத்தவரோடு போய் முறையிடுவதற்கு கிருபை பெற்றவனுக்கு மட்டும்தான் உண்டு. படைத்தவரிடத்திலே பரிந்துரை செய்வதற்கு கிருபை பெற்றவனுக்கு மட்டும்தான் உண்டு. படைத்தவரிடத்திலே மன்றாடுகிறதுக்கு கிருபை பெற்றவனுக்கு மட்டும்தான் இருக்குது. படைத்தவர்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் வேண்டுதலையும் பொருத்தனைகளையும் காணிக்கையும் செலுத்துவதற்கு கிருபை பெற்றவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே, ஜெபத்தை தள்ளாமலும் உங்க கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். சரி, ரைட். இப்பொழுது நாம் போற டாபிக், ஜெபம் பாவமாகும். நான் ஜெபிக்கலனாலும் பாவம், ஜெபிச்சாலும் பாவம். ஏன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணலனாலும் பாவம், நான் ஜெபிச்சாலும்? சொல்லுங்களேன், கொஞ்சம் என்ன கூட சேர்ந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு நீங்கள் அப்படி ஒரு 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 பலத்தை அப்படி கொடுத்து நிற்க வச்ச மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு 3/4 மணி நேரம் போயிட்டே இருப்பேன் கூட. அதனால தான் அப்படியே அமைதியாக இருக்கீங்களா? ஆமாம், எல்லாம் பாதி ஊருக்கு கிளம்புறதுல இருக்கு. காலையில் சர்வீஸ் எல்லாம் சம்மர் மாதிரி காலையில் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு எல்லாம் வேகமாக, ஏன்னா அங்கே தான் 1.5 மணி நேரம் சர்வீஸில், அதனால எல்லாம் இப்போ டக்கு டக்குன்னு வந்துட்டு எல்லாம் எஸ்கேப் பவரில் இருக்காங்க. இப்போ எல்லாருமே இப்போ டாட்டா பை பாய், டாட்டா பை பாய், ஊருக்கு போகிறோன்னு இப்போயே கையெல்லாம் காமிக்கிறாங்க. ஓட்டை போட்டுட்டு எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, போகிற ஊரில் சபைக்கு போங்க. ஹல்லேலூயா, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஊருக்கு போகிறதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் போகிற ஊரில் எங்கே போங்க? தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் இருப்பவனுக்கு ஐயோ மறந்துடக்கூடாது. புரியல? ஆமாம், ஒழுங்காக எங்கே பக்கத்தில் சர்ச்சுக்கு போங்க, ஆராதிங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. எல்லாம் லீவ் முடிஞ்சிச்சுன்னா வாங்க. இல்லை பாஸ்டர், எந்த ஊரும் போகிற மாதிரி இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டு. ஐயா, ஜெபிக்கலைன்னா பாவம். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறதே பாவம். இதை முதல்ல ஒரு தேவ பிள்ளைகளை அறியணும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பாவம், அந்த பாவம் இந்த பாவத்தெல்லாம் விடுங்க, நீ ஜெபிக்கலன்றதே பாவம். உன் வீட்டு எதிர்த்தாப்புல இருக்கிற வீட்டுக்காரனுக்கு நீ ஜெபிக்கலைன்னா பாவம். உன் தெருவில் இருக்க மக்களுக்காக நீ ஜெபிக்கலைன்னா பாவம். உன் இனத்துக்காக, உன் ஜனத்துக்காக தேவ சமூகத்தில் நிற்கலைன்னா பாவம். உன் தேசத்துக்காக மன்றாடலைன்னா அது பாவம். வேதம் சொல்லுது. உன் மேல இவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்து அவர் மீட் பண்ற திராணியை கொடுத்திருக்கிறார்னா அது எதற்காகன்ற நம்ம அறிவு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புரியல? ஆண்டவரே, என்னையும் என் வீட்டையும் உடைய ரத்தத்திலே மறைத்துக் கொள்ளும். ஏயா லூசா நீனு? என்னைக்கோ மறைச்சிட்டார், திரும்ப திரும்பி எத்தனை தடவை மறைக்க சொல்றேன்? இந்த பாதுகாப்பு இல்லாத உணர்றவன் தான் பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, எனக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும், எனக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வேணும், எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு வேணும்னா
நானும் பாதுகாப்போடே இருக்கிறேன். என்னைக்கு என்னை ரட்சித்தாரோ அந்த ரட்சிப்புன்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? நீ பாதுகாக்கப்பட்டாய். சொல்லுங்க, நீ பாதுகாக்கப்பட்டாய். கர்த்தருடைய வருகை வரைக்கும் பதப்படுத்தப்பட்டிருக்கிறாய். ஆதலால் ஒரு தீங்கு உன்னை அணுகாது. கையோ தெளிவா சொல்லுங்க பாருலாம். டெய்லி ஆண்டவரே காலையில் வண்டி எடுக்கிறப்ப ஆண்டவரே உன் சமூகம் எனக்கு முன்னாடி போவதாக. போலன்னா என்ன செய்ய போற? சொல்லுங்க. என்ன நீ அவரை என்ன சாதாரணமாக நினைச்சு வச்சிருக்கிறியா? அப்படியே கைக்குள்ள ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் இப்படியே வருவீராக, இப்படியே போவீரா. அவர் அப்படியே அடிச்சா அப்படி இருக்கும். புரியல? தேவனுடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமா. நம்ம வீட்டில் பிள்ளைய ஒரு அடி அடிச்சா காது கேட்க மாட்டேங்குது, சத்தம் கேட்குதான். அதாவது எதான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறதே பாவம். எத்தனை பேர் உங்க இனத்துக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். உங்க சொந்தத்துக்காக இன்றைய வரைக்கும் அவங்க ரட்சிப்புக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பாவம். அடி பாவிகளா, அட பாவைகளா, யோசிச்சு பாரு. உங்க இனத்துக்காக, உங்க சொந்தத்துக்காக, உங்க மக்களுக்காக, உங்க தெருவில் இருக்க மக்களுக்காக, பார்த்து சிரிக்கிற மக்களுக்காக நீங்க ஜெபிக்கிறேன்னா பாவம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னா அது பாவம். நீ எனக்காக ஜெபிக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப பாவம். ஏதை உணர்றது இல்லை. ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 20லேருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் செய்வீங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி புரோஜனமான மற்றதும் ரட்சிக்கப்பட மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகளை வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்திமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக. எத்தனை பேருக்கு ஒரு 100 பேருடைய பேர் தெரியும்? 100 நேம்ஸ். ஒரு 100 பேருடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? 50 பேருடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? நீ போய் வீட்டில் போய் உட்காந்து எழுதணும். ஒரு 50 பேருடைய பேர் சொல்ற புரியுதா இல்லையா? ஆடு மாடு கழுத பேர்லாம் இல்லை, மனுஷன் பேர். ஒரு 50 பேருடைய பேரை மூல போய் எழுதுங்க. முதல்ல உங்க அறிவில் 50 பேருடைய பேராவது மூல தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். நான் சொல்றது நல்லா கவனித்துக் கொள்ளணும். நல்லா உங்க இனமோ, உங்க ஜனமோ, உங்க சொந்தமோ, உங்க தெருவில் இருக்கவங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ, யாரா இருக்கட்டும், முதல்ல பேர் எழுதுங்க. பேர் தெரியாதவர்களுக்கெல்லாம் ஒரு அடைமொழியை போடுங்க. என்ன அடைமொழி? சித்தப்பாவுடைய மச்சான், மாமாவுடைய ஓப்படியா, ஏதாவது ஒரு போடுங்க. நாத்தனா, நமக்கு எவன் நாத்தனா ஓப்படியா ஒருத்தனையும் தெரியாது. புரியல? ஆமாம், யாராவது சொன்னாதான் தெரியும்னு வச்சுங்க. இப்படி ஏதாவது ஒரு அடைமொழியை போட்டு அதை எழுதிக்குங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வர பால்காரு, பேப்பர் போடுறவர், இவருக்கெல்லாம் நம்ம பேரெலாம் கேட்டுருக்க முடியாது. இப்போ அவன் பால் போடுற அவன் பேர் என்ன? எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு சாமான் போடுறான் தெருவில் இருந்தான். எனக்கு அவன் பேரே உண்மையாகவே தெரில. மறக்கூடாது. நான் சகோ அப்படின்னுவேன், மறக்கூடாது. இந்த பையன் என் கூட வந்துட்டு சகோ அப்படின்னுவான். புரியல? அவ்வளோதான். புரியல? நான் சொல்லும்போது சொல்லுவேன், இந்த சகோவை தொடுங்க ஆண்டவரே, மோடிச்சு பின்னாடியே போயிட்டு இருக்கிறான், இவனை தொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு. புரியல? விடக்கூடாது. அடைமொழிகளை போட்டு வைங்க. இப்போ ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்கள் ஜெபம் பதிலாக மாறும். நீங்கள் உங்களுக்காக சுயநலத்தோடு ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் இன்னைக்கு ஒரு ஜெபமும் கேட்கப்படாது. டெய்லி அப்பா இன்னைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா, ஏன் பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருக்கிற? அப்படியே ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறாரு. சாப்பாட்டுக்கு இன்னைக்கு சோத்தை எனக்கு தான் கேட்க வேண்டிய காலம் இல்லையா? ஆண்டவரே இன்றைக்கு உரிய ரட்சிப்பை என் ஜனத்துக்கு கொடுங்கன்னு சொல்கிற காலம். அன்னைக்கு ரோம பேரரசால ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு அடைக்கப்பட்டு கடந்த காலத்தில் உணவுக்கு கஷ்டப்பட்ட நாட்களில் எனக்கு அப்பத்தை தாருன்னு கேட்க கற்றுக் கொடுத்தாரு. இப்போ வானத்தின் அப்பத்தை பெறுகிற காலங்கள்.
அதை விட்டுப்புட்டு பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் சுயநலத்தோடு நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் உன் மடியிலே திரும்பி வருது. தாவீது சொல்றான், என் ஜெபம் என் மடியிலேயே திரும்பி வந்தது. ஏன் திரும்பி வந்துச்சு? சுயநல ஜெபம். புரியல? அப்ப சொல்லுங்க, நான் ஜெபிக்காதது பாவம். பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பக்கத்தை நான் ஜெபிக்காதது பாவம். என் இனத்துக்காக, என் ஜனத்துக்காக, என் சொந்தத்துக்காக, என் பந்தத்துக்காக, என் தெருவில் வாழ்றவங்களுக்காக, என் அடிக்கடி நான் சந்திக்கிற நபர்களுக்காக நான் ஜெபிக்காததே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஜெபிக்காததே பாவம். தேசத்தில் எத்தனை மாநிலம் கேட்டால் தெரியல. புரியல? போன ஆட்சியில் ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற நம்முடைய பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள்ன்றார். அவர் தமிழ்நாட்டுக்கு மினிஸ்டர். மத்தியில் இருக்கிறவர் யாருன்னு கூட பக்கத்தில் கொஞ்சம் சொல்கிறான், மோடின்னு சொல்லு, மோடின்னு சொல்ல. சுமார் அவருடைய மன்மோகன் சிங் அவர்கள் அவன் நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறிவிட்டார். ஓ, இப்போ இருக்கிற மாதிரி இவன்லாம் அமைச்சராக வச்சிருந்தது காரணம் யார் தெரியுமா? நம்ப. புரியல? தர்மாக்கோல் உட வச்சவனெல்லாம் அமைச்சராக வச்சிருந்தது யாரு? நம்ம ஜெபம் பண்ணோம்னா வந்திருப்பானா? யோசிச்சு பாருங்க. திரும்பி அதே மாதிரி தர்மாக்கோலெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. சூரியன் மேலே படாமல் இருக்குன்னா தர்மாக்கோலை வச்சுக்கன்றான் ஒருத்தன். சரி, வடநாட்டில் இருக்கவனை போய் என்னையா சூடு தண்ணின்னா கோமியத்தை குடின்றான். அது சூடாக ரிலீஸ் ஆகும்போது உடனே குடிச்சிடணுமா? சொல்கிறான். சொல்கிறது யாரு? அமைச்சர். ஒரு IAS அதிகாரி வாங்கி அதை குடிக்கிறான். நாடு எவ்வளோ, உலகத்திலே எவனுமே இப்படி, நாங்கள் சொமாலியா நாட்டில் கூட இப்படி கிடையாதுங்க. தண்ணியிலனா கூட அமைதியாக இருந்து செத்து போயிடுறான். இவன் சூடு தணிகிறதுக்காக கோமியத்தை குடிக்கிறான். ஒருத்தன் சாணியை உருட்டி சாப்பிட்றான். நாடு எவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்குது. காரணம் என்ன? நீ உனக்காகவே ஜெபம் பண்றனால தான் ஜெபம் மடியில திரும்பி வந்துருச்சு. முதல்ல கூட ஜெபம் பண்ண திருப்தி இருந்துச்சே தவிர ஜெபத்துக்கு பதில் இல்லை. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணதுக்கு மனசு திருப்தி, நான் ஜெபம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஆண்டவர் எப்பயாவது கேட்பார். இல்ல, அந்த ஜெபம் பதிலாக வரல, உன் மடியிலேயே திரும்பி வந்துருச்சு. உன் இனத்துக்காக நீ முழங்கால் புள்ள என்ன நிமித்தம்? மொர்தெகாய் சொல்றாங்கப்பா, இந்த நாட்களிலே நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து வரும். நான் எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருக்காங்க, எழுத்து வீட்டுக்காரங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆளுங்க அவங்கள பார்த்தா அவங்க கதவை சாத்திக்குவாங்க. உங்களுக்கு தெரியுமா? நம்ம சபையில் வந்து எத்தனையோ விசுவாசிகள், உங்களுக்கு தெரியுமா, அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. ஆனால் அந்த எழுத்த வீட்டுக்காரங்களை நான் போயிட்டு இப்படி போயிட்டு அவங்க வீட்டில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொரோனா நேரத்தில் தெலுங்கானாவில் உட்காந்து 2 பேருமே பேங்க் மேனேஜர். உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ பணங்களை எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க தெரியுமா ஊழியத்துக்காக? இஸ் இந்துஸ், புறமதத்தினர். அவங்க சொல்கிறாங்க, பிரதர் உங்கள் ப்ரேயரால் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் வீட்டுக்காரெலாம் மாறிட்டார், நான் மாறிட்டோம். இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு தான் போக போகிறோம். எங்கே போகணும்? ஏன்னா சொன்ன தெலுங்கானாவில் எனக்கு எந்த சர்ச்சும் தெரியாது. நீ எங்கேயோ பக்கத்தில் இருக்க சபைக்கு போயா, இந்த சிஎஸ்சிக்கு போய் சேர்ந்துடாத, நல்ல சபைக்காக போ, ஆவிக்குரிய சபைகள்னு சொல்லி சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. எங்களை வந்து அந்த 2 வருஷம் என்னை அவ்வளோ ப்ளஸ் பண்ணாங்க. அவங்க வந்துடக்கூடாது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ காணிக்கைகளை அனுப்புவாங்க. பார்த்தீங்கன்னா சொன்னேன், சபைக்கு போயிட்டீங்களா? அந்த சபையில் தானே இருக்கிறீங்க? ஆமாம். அந்த பாஸ்டர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. அந்த சபையை தாங்குங்க. என்னை வாரத்தில் ஒரு முறையாவது வாட்ஸ்அப் மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க, 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப். புரியுங்களா? நம்ம விசுவாசி வீட்டுக்கு எடுத்தாப்புல இருந்தவங்க தான். நம்ம விசுவாசி என்ன தெரியுமா? பாஸ்டர் எல்லாம் திருந்தாது பாஸ்டர். நம்ம விசுவாசி என்ன சொல்லும்? அதுகளுக்கெல்லாம் சொல்லி வேஸ்ட்டு பாஸ்டர். அவங்க வீட்டுடைய ஒரு பிறந்த நாளைக்கு போய் நின்று ஜெபம் பண்ணதுக்கு இன்னைக்கு அந்த குடும்பம் இயேசுக்கு சொந்தமாக மாறி. நான் போனப்ப அவங்க நெத்தியிலையும் கழுத்துலையும் கையிலையும் இருந்ததெல்லாம் இன்னைக்கு மாறி கையில் வேதம் வந்துருச்சு. ஜெபம் வீணாகாது பிள்ளைகளே, ஜெபம் வீணாகாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா பாவம். நீங்கள் எப்படி வேணால் ஆண்டவர்கிட்ட பெரிய நன்மைகள்லாம் பெற்றுக்கொண்டவங்களா இருங்க. ஆனால் ஒரு பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க, ஜெபிக்காத பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஜனம் செத்துச்சுன்னா கர்த்தர் சொல்றாரு, துன்மார்க்கன் தன் துன்மார்க்க
துன்மார்க்கத்திலே மடிவது எனக்கு பிரியமல்ல. நீதிமானாகிய ஒருவன் அந்த துன்மார்க்கனுக்கு எச்சரித்து அந்த துன்மார்க்கன் மனம் திரும்பினால் நான் இரக்கம் செய்வேன்றார். இன்னொன்று சொல்றாரு, நீதிமானே துன்மார்க்கனை பார்த்து பொறாம கூடாத, எரிச்சல் அடைய. துன்மார்க்கம் கிடையாதுங்களா, அவங்களாம் நல்ல மனுஷர்கள், நல்லா இருக்கான்னு நம்ம விசுவாசிக்கு ஏன் இந்த பொறாம வருதுன்னு எனக்கு புரியல. யோசித்து பாருங்க. அவங்களாம் ரசிக்கப்பட மாட்டாங்க பிரதர், அவங்களாம் ரசிக்கப்பட மாட்டாங்க சிஸ்டர், அவங்களாம் நோ. ஆண்டவர் சால்வேஷனை கொண்டு வந்துட்டார்ல, இன்னைக்கு சபைக்கு போக வச்சுட்டார்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் கிரவுண்டு வாங்கிட்டோம், பெரிய வீடை கட்ட போகிறோம் அப்படின்றாங்க. மிக சந்தோஷம். நான் சொன்னேன், அதில் ஒரு ஜபத்துக்கு இடத்த விடுங்களேன். இல்லை எங்களுடைய மேல் தலைமை ஆராதனை தளம் தான், வரக்கூடாது. புரியுங்களா? எண்ணங்கள் எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு. நீங்கள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஒரு காய்கறிக்காரம்மாவை பார்க்குறீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அம்மாவை சந்திங்கப்பா, இந்த அம்மா மேலே உடைய ரட்சணையை வரட்ட ஆண்டவரே, அப்படியே மனசுக்குள்ளாரே ஜெபம் பண்ணணும். புரியுங்களா? எனக்கு ஞாபகம் இருக்குது, மேட்டூரில் இருக்க குளத்தூர்ன்ற இடத்துல அந்த அந்த சந்தையில் நாங்கள் ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ட்ராக்ஸ் கொடுத்துட்ருக்கும் பொழுது நாங்கள் ட்ராக்ஸ் கொடுக்குற முன்னாடி எங்களுக்குள்ள அட்வைஸ் 92 ஒவ்வொரு ட்ராக்ஸுக்கும் ஜெபம் பண்ணணும். இந்த ட்ராக்ஸ் யார் கையில் போதோ அவங்க உணர்த்தப்படணும், ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்படும். இப்படி சொல்லிவிட்டு காலையில் போய் இந்த ட்ராக்ஸை கொண்டு போய் ஒருத்தரும் கொடுக்குறோம். நான் அப்போ ஒரு மனுஷன் எனக்கு முன்னாடி வராரு. அந்த மனுஷன் ஒரு நல்ல நிலையில் வரல, ஒரு மாதிரி தள்ளாடுறார். பார்த்தீங்கன்னா அவர் என்னை பார்த்துட்டு என்ன அப்படின்னாரு, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். என்ன அப்படின்னா, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பயம் ஒரு பக்கம், பயம். அவன் குடிச்சிருக்கான், அவன் ஊரில் ட்ரக்ஸ் கொடுக்குறேன். உள்ளார சொல்கிற, ஆண்டவரே இந்த மனுஷனை தொடுங்க ஆண்டவரே ரட்சிங்க. அந்த ட்ராக்ஸை கையில் கொடுத்த நிமிஷத்துக்கு அவன் அப்படியே கடன்னு அழுகுறான், அப்படியே உதறுதவன், அப்படியே அழுகுறான். எதுக்கு அழுகுறான்னு எனக்கு தெரியல, பட் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுகுறான். ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகுறான். எனக்கு ஒன்றும் விளங்கலை. எனக்கு என்ன பையனா, இவன் காப்பாற்றுங்கன்றப்ப இவனா வந்து விட்டு அவன் வாயை திறக்காம விட்டான், நம்மளை வெளுத்து விடுவாங்களே. வரக்கூடாது, ஒரு பயம் வரக்கூடாது. நான் நவுறேன், என் காலை பிடிச்சி அப்பா தம்பி நீ சொன்ன சாமிகிட்ட எனக்காக வேண்டுப்பா அப்படின்றான். உடனே இயேசுவின் நாமத்தினாலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் மனசில் பண்ணுற ஜெபத்துக்கு கூட பதில் வரும். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் பாவம். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் வேலை செய்கிற வேலையாட்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருந்தால் பாவம். உங்கள் தெருவில் இருக்க மக்களுக்காக ஜெபம் பண்ணலன்னா பாவம். புரியல? உங்கள் அஃபீஷியல் எந்த ஏரியாவில் இருக்கோ அவங்களுக்காக நீங்கள் மன்றாடணும். அது நம்ம மேலே விழுந்த கடமை. காய்கறிக்காரமாக்கா ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பால்காரருக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பேப்பர் போடுறவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நமக்கு டிரைவ் பண்ணுறவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? புரியல? நமக்கு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நமக்கு கார் ஓட்டுறவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ரேஷன் கடையில் இருக்க ரேஷன் கடை அம்மாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அங்கே அம்மா தான் உட்காந்துருந்துச்சு, அதனால தான் அம்மாவை சொல்கிறேன். ரேஷன் கடை அம்மாவுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? புரியல? யாருக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. நீ ஜெபமே பண்ணுறதில்ல, உன் மேலே கிருபையை வச்சிருக்காரு. அந்த கிருபையை போக்கடிக்காம ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணலனா அது உனக்கு பாவமாகும். இப்படிதானே சொல்றாரு ஒரு இடத்துல. சங்கீதம் 109:7 சங்கீதம். ஜெபம் பண்ணலனா பாவம், அடுத்தது ஜெபம் பண்ணாவே பாவம். புரியல? அந்த 2வது தலைப்பு 109:7 109:7. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவன். ஜெபிக்காது பாவம். ரைட். இப்போ இனிமேட்டு ஒரு அட்டென்ஷனுக்கு வந்துடுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் ஒரு டைரியில் எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம், தெரியாத பேருக்கெல்லாம் அடைமொழி வைங்க. எங்கள் வீட்டுக்கு தண்ணி போடுறவர் மறக்கூடாது, இப்படி ஏதாவது அடைமொழிகளை போடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் இப்போ காலை வாங்கிட்டு ஒரு டைரி வச்சுருக்கணும். எப்போ உங்களை பர்சனலாக மீட் பண்ணுறனோ அப்போ கேட்பேன், அந்த டைரியை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னுவேன். புரியல? டைரி மெயின்டைன் பண்ணணும். என்ன செய்யணும்? ஆமாம், அதில் பேர்லாம் எழுதியிருக்கணும். பேர் எழுதாத அடைமொழிகளும் இருக்கணும். என்ன பேர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, எவனுக்காக குலோத்துங்கன்னு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, மறக்கூடாது. சோனி பைய அப்படின்னு போட்டிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய அடைமொழி எப்படி வேணாலும் இருக்கட்டும். சோனி பையலுக்காக இப்படியாவது ஜெபம் பண்ணணும், அதான் இப்போ முக்கியம். புரியல? இப்படி போட்டு எல்லாம் ரைட். சில நேரத்தில் நம்ம பண்ற ஜெபமே பாவமா இருக்கு. சொல்லுங்க, நம்ம பண்ற ஜெபமே பாவமா இருக்கு. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணாம இருக்கிறதே பாவம்,
சில நேரத்தில் நம்ம பண்ற ஜெபமே பாவங்க. எதிர்த்து வீட்டுக்காரமாவுக்கு இவங்களுக்கு சண்டைங்க. சண்டைக்காக இந்த அம்மா ஜெபம் பண்ண ஜெபத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவரே, என் மனதை உடைத்து விட்டாள் ஆண்டவரே, என்னை கேவலமாய் பேசிவிட்டாள், அவளை சந்தியும் ஆண்டவரே, அவளை நொறுக்கும் ஆண்டவரே, அவள் இல்லாமல் போவளாக. பண்ணது விசுவாசி, பண்ணது அதுக்கு கோடிட்ட வசனம் என்ன? துன்மார்க்கன் இனி உன் முன்பா இரான். அந்த அம்மா துன்மார்க்கி. நம்ம ஜபங்கள் எல்லாம் கவனிங்க. சுயநல கொண்ட ஜபங்கள், தன்னலம் கொண்ட ஜபங்கள், சுய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஜபங்கள். மறந்துடக்கூடாது. ஜபம்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு கட்டாயம் தருவீராக, எனக்கு கட்டாயம் கொடுப்பீராக, அதெல்லாம் எனக்கு கட்டாயம் வேணும் ஆண்டவரே என்று சொல்லி நான் தகாத விதமாய் ஜபம் பண்ணினால் அந்த ஜபமே பாவமா மாறிடும். எப்படி ஜபம் பண்ணா நீ யாக்கோபு 4 படிச்சிருக்கீங்களா? 4 பார்த்தீங்கன்னா அந்த 3 4 படிச்சிங்கன்னா யாக்கோபுல, அதாவது சண்டை போட்டு தர்க்கம் பண்ணி விரோதம் பண்ணி ஜெபம் பண்ணுறதே இல்லையா. இன்னொன்று, இதெல்லாம் பண்ணிட்டு வர ஜெபம் பண்ணுறனால தங்கள் சுய விருப்பங்களை நிறைவேற்ற அதற்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை அப்படின்றார். ஜெபம் பாவமாயிரும். ரொம்ப ஜாக்கிரதை. என்ன ஜெபம்லாம் பாவமாகும் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. எத்த வீட்டுக்காரி வச்சிருக்க ஃப்ரிட்ஜ் போல எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணுமாண்டவரே, அது பாவமாக கிடவுது. ஏத்த வீட்டுக்காரன் வச்சிருக்க புல்லட்டு போலே ஒரு புல்லட் வேணுமாண்டவரே, அது எனக்கு பாவமாக கிடவுது. ஏத்த வீட்டுக்காரி கட்டியிருக்க வீடு போலவே ஒரு வீடு எனக்கு வேணும் ஆண்டவரே, அது எனக்கு பாவமாக கிடது. அப்படின்னு கேட்க மாட்டேன்றாங்க. இப்போ எப்படி கேட்குறாங்க தெரியுமா? அந்த வீடை கட்டிலும் சூப்பராக இருப்பதாக பாவமாக கிடவுது. புரியல? அந்த ஃப்ரிட்ஜு போலலாம் இல்லை, யாரும் வாங்காத ஃப்ரிட்ஜ் என் வீட்டில் வருவதாக, அது பாவமாக கிடவுது. எஸ், பைபிள் சேஸ் உங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்ற நீங்கள் ஜெபம் பண்ணுகிறபடினாலே அது உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ரொம்ப ஜாக்கிரதை. இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசாசானவன் அநேகருடைய இருதயத்தில் இல்லை, மனசில் ஒரு கலையை போட்டு வச்சிருக்கிறான். என்ன கலை தெரியுமா? நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். என்னது சொல்லுங்க? எதை கேட்டாலும் ஆண்டவர் கேளு, எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். எது வேணாங்கள், ஏத்த வீடுகள், பக்கத்து வீடுகள், மேல் வீடுகள், கீழ் வீடுகள், எதை வேணுங்கள் எல்லாம் ஆண்டவர் தருவார். அது இந்த புறம்போக்கு சாமி இருக்கு பார்த்தீங்களா, இந்த புறம்போக்கு ஆசாமி, அதுகளுக்கு தான் இந்த மாதிரி ஜெபம்லாம் கேட்க தெரியும். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், திட்டம் உள்ளவர், சட்டம் உள்ளவர். சட்டத்துக்கு அப்பாற்பட்டு எதையும் அவர் செய்வதே இல்லை. சட்டம் அவரையே கட்டுப்படுத்துதுன்னா என்னை எவ்வளோ அதிகமாக கட்டுப்படுத்தணும்? சட்டத்துக்கு மிஞ்சி எந்த பதிலுமே வராதுங்க. அவர் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி தான் பரிமாணங்கள் வருமே தவிர பிரமாணம் இல்லாத பரிமாணத்தை ஆண்டவர் யாரோடும் பகிர்ந்து கொள்வதே கிடையாது. இன்னைக்கு நிறைய ஜெபம் பாவமாயிருச்சே. சொல்லுங்க பார்க்கலாம். சித்திக்காம போயிருச்சே. யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் என்கிட்டயே வந்து சொன்ன எத்தனையோ பேர் சில ஜபங்கள்லாம் சொல்ல பார்த்தீங்கன்னா என் மனசுக்குள்ளார சிரிப்பாக இருக்கும். ஆமாம், இதுக்காக ஜெபம் நீங்கள் பாஸ்டர், என்ன பாஸ்டர், என்ன பொண்ணு சிவப்பாக வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. பொண்ணு புரியுங்க. நான் போய் ஆண்டவரே, அந்த அக்கா சொன்னாங்க ஆண்டவரே பொண்ணு சிவப்பாக வேணுமா ஆண்டவரே அப்படின்னா, அவர் கேட்பார், ஏய் லூசு பயல, அந்த லூஸ் அக்கா தான் கேட்டுச்சுன்னா உனக்கு எங்கடா அறிவு போச்சு? புரியல? அன்றைக்கி ஒருத்தர் தான் பேச பாச கொஞ்சம் லோன் சேங்ஷன் அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் இப்போ என்ன ஜெபம் பண்ணோம் சொல்லுங்க? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, வெள்ளியும் பொண்ணும் உம்முடையது ஆண்டவரே, ஆதலால் எப்படியாவது வெள்ளியும் பொண்ணும் உம்முடையதுன்னு சொல்லி போட்டு எப்படியாவது லோன் சேங்ஷன் பண்ணி சொல்லி லூசு பயலன்னு சொல்ல மாட்டார். வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, எதுக்கு நான் அவர்கிட்ட போய் லோனுக்காக நிற்கணும்? புரிகிறதா? நிறைய பேருடைய ஜெபம் பாவமாயிடுச்சு. யாக்கோபுல இந்த வசனம் ரொம்ப ஆழமாக சொல்லிட்டு வருது. நம்ம பண்ண நிறைய ஜெபங்கள் பாவமாக மாறிடுச்சு. புரியுங்களா? நிறைய ஜெபங்கள்
தன்னலம் கொண்ட, சுயநலம் கொண்ட, சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு சில பேர்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆண்டவரே மிதித்து நொறுக்கும் ஆண்டவரே, அடித்து நொறுக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அவர்கள் இல்லாமல் போவார்களாக ஆண்டவரே, அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போவதாக. அதுக்கு ஜபத்தோட சத்தத்தை கேட்கல, ஆமென். அதுக்கு சத்தம் போடுற ஆள்லாம் இருக்குது. அதாவது இவங்க கையில் இன்னும் கத்தி தான் இல்லை, கத்தி இருந்துச்சுன்னா வெட்டி போடுவாங்க. அதை ஜபத்தில் காட்டுறாங்க. நம்ம என்னைக்காவது சவுலுக்கு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண சபையார் என்னைக்கு ஆண்டவரே இந்த சவுல் இல்லாமல் போவானாக அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்காங்களா? இல்லை. அவங்க அவ்வளோ இரத்த சாட்சியிலும் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே சவுளை போல ஆட்கள்லாம் சந்திக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. அடுத்த அதிகாரத்திலே கர்த்தர் அவனை மீட் பண்ணுறாரு. புரியல? நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா ஜபத்தை பாவமாக்கிடுவோம். நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஜபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிடுவோம். சொல்கிறாரு, நீ ஜபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினாலும் சாபம், நீ ஜபத்தை பாவமாக்கினாலும் பாவம். புரியல? ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதி, அவர்களை பலப்படுத்தும், அவர்களை திடப்படுத்துன்றது. ஒருத்தர் பிடிக்கலன்னா ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் அந்த அந்தகார வல்லமைகள் உடைக்கப்படுவதுன்றது. ஜபம் என் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஜபம் அல்ல, தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு தான் ஜபம். நம்ம ஜெபிக்கலனாலும் பாவம், ஜெபிச்சாலும் பாவம். அதனால தான் பாஸ்டர் நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தோம்மா, முடிச்சோன்னா உங்களை பார்த்தோம்மா, அட்டென்ஷன் போட்டோம்மா, போனோம்மா, வீட்டை பார்த்தோம்மா, அதில் கூடாது. அதனால தான் ரொம்பலாம் இந்த கடவுள்கிட்டலாம் ரொம்பலாம் நம்ம ஈடுபாடெலாம் வச்சுக்கிறது இல்லை. அதெல்லாம் நான் சொன்னது விளங்குச்சா? என்ன விளங்குச்சு? என் ஜனத்துக்காக நான் ஜெபிக்கவில்லை என்றால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். சொல்லுங்கள், என் ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். எனக்காகவே ஜெபம் பண்ணுறது, டெய்லி எனக்காக என் வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காண்டவரே வயிறை சரியாக்கும், அது தானாக சரியாகும். அது ஏன் போட்டு தடவிட்டு இருக்கிறேன்? ஆண்டவரே திடீர்னு கண்ணெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, இந்த கண் வலியெல்லாம் இயேசுவின் நாமத்தில், ஏன் உனக்காகவே ஜெபம் பண்ணுற? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணாங்க, யோபுடைய சிறையிருப்பே கர்த்தர் திருப்பிட்டாருங்க. யோபு தனக்காக ஒரு ஜெபம் கூட பண்ணலங்க. யோசிச்சு பாருங்க, தனக்காக ஒரு ஜெபம் பண்ணியிருக்கலாமா? ஆண்டவரே எனக்கு இப்பொழுது இறங்கும், எனக்கு இப்போ உதவி செய்யும், இழந்த இதெல்லாம் திரும்ப தாரன்னு ஏதாவது ஒரு ஜெபம் அங்கே நடந்துச்சா? ஒரு ஜெபம் நடக்கலைங்க. ஆனால் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் யோபுவை சிறையிருப்பை திருப்பி யோபுவை ஆசீர்வதிக்கிறாருங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபம் கிருபை பெற்ற ஜெப வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். தயவு செய்து ஜெபம் பண்ணாமல் இருந்து பாவம் செய்கிறவர்களாக இருக்காதீங்க. தேவையில்லாத ஜெபத்தை பண்ணி பாவம் செய்கிறவர்களாக இருக்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதை. இந்த பகுதியில் ரொம்ப தெளிவாக இருந்தோம்னா நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோன்றதை அடுத்த வாரம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமீது, என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாத பெற்றிடுவோ, விசுவாசத்தால் ஜெபித்ததையும் இழந்ததையும் ரெட்டிப்பாக நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அதிகமாய் செய்திடுவார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். பரிபூரண ஜீவன் நீர் பராக்கிரமமே,
ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூரண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். கையை வைத்து சொல்லுங்க, நான் ஜெபிக்காததுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுங்க. என் சொந்தத்துக்கு ஜெபிக்க மறந்தேன், என் அயலகத்தாருக்காக ஜெபிக்க மறந்தேன், என் நண்பனுக்காக ஜெபிக்க மறந்தேன் ஆண்டவரே, என் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்காக ஜெபிக்க மறந்தேன், நான் பிஸ்னஸ் பண்ணுற அந்த மனிதர்களுக்காக ஜெபிக்க மறந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற அந்த புது புது நபர்களுக்காக ஜெபிக்க மறந்தேன் ஆண்டவரே. என் கூட படிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க மறந்தேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்கப்பா. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா அது என் மேல பாவம்ப்பா ஆண்டவரே. என்ன மன்னிங்க சொல்லுங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே. என் கையில கொடுத்ததுப்பா, என் கையில கிருபையா கொடுத்த ஜெபத்தை நான் பயன்படுத்தாம விட்டுட்டேனே. என் கண் முன்னாடியே என் நண்பன் செத்து போனானே, என் கண்ணு முடியா என் உறவு செத்து போச்சு, எங்க தெருவில் 2 பேர் இறந்து போயிட்டாங்களே, அவங்களுக்காக ஒரு நாளாவது நான் ஜெபம் பண்ணனா? அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணி தான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்களே. அவங்களுக்கு ஈஸியா நான் சுவிசேஷத்தை சொல்லியிருப்பேனே. என் கண்ணு முன்னாடி நீ காட்ட எத்தனையோ நபர்களுக்காக நான் ஜெபம் பண்ணாம போனேனே. என்ன மன்னிங்க ஆண்டவரே. எத்தனையோ உயிர்கள் போயிருச்சு, எத்தனையோ உயிர்கள் போயிருச்சு. மன்னிங்க ஆண்டவரே. என் சகோதரனுக்காக நான் ஜெபிக்காதனால என் சகோதரனை இழந்தனே, என் சகோதரிக்காக நான் ஜெபிக்காதனால என் சகோதரியை இழந்தனே. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. என் கையில கொடுத்த கிருபையாய் கொடுத்த இந்த ஜெப வாழ்க்கையை அசட்டை பண்ணிட்டனே. என்ன மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்கப்பா. இனி இந்த தவறை செய்ய மாட்டேன். இனி ஆண்டவரே, எனக்கு தெரிந்த பேரெல்லாம் எழுதி வைப்பேன், தெரியாத பேர்களை அடைமொழியாக எழுதி வைப்பேன். என் கண்ணில் பார்த்தவங்களை அந்த பார்த்த ஃபிகரை வச்சு ஜெபம் பண்ணுவேன், காதில் கேட்ட சத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுவேன். இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறது தான் என் மேலே விழுந்த கடமை. நான் ஜெபிப்பேன்ப்பா, நான் ஜெபிப்பேன். நான் ஜெபிக்கலைன்னா பாவம் செய்கிறவனா இருப்பேன். இனி நான் கண்ணால் கண்டதை கேட்டதை ஆண்டவரே, என்னோடு பழகினவர்கள், என்னுடைய நட்புகள், என் உறவுகள், என் சொந்த பந்தங்கள் ஒவ்வொருத்தருக்காக தினம் தினம் மன்றாடுகிறவனாய் மாறுவேன்பா. ஆண்டவரே, சில நேரம் என் ஜபமே எனக்கு பாவமாயிருச்சுப்பா. நான் சுயநலத்தோட தன்னலத்தோட என் விருப்பத்தை நிறைவேற்ற தகாத விதமா பண்ண நிறைய ஜபம் பதிலா வரல, பாவமாக மாறிடுச்சு. மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. ஒருத்தரை பிடிக்கலைன்னா ஒரு ஜபம், ஒருத்தரை பிடிச்சிருந்தா ஒரு ஜபம். அந்த மாதிரி இருதயம் இல்லைப்பா. உங்க இருதயத்துக்கு ஏற்ற ஜபம் பண்றவனா நான் மாறணும் ஆண்டவரே. என் ஜபம் பாவமாயிடக்கூடாது, என் ஜபம் பதிலா மாறணும், என் ஜபம் பதிலா மாறணும். தன்னலம் இல்லாத, சுயநலம் இல்லாத ஆண்டவரே, வேறுபாடு இல்லாத, பிரிவினை இல்லாத ஜபத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. என் விருப்பத்தை நிறைவேற்ற எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணாம உங்க விருப்பத்தை நிறைவேற்ற காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. உதவி செய்ய ஆண்டவரே. தாவீது சொல்றார், என் ஜெபத்தை கேட்கிறவரே. உள்ளார நுழைஞ்சிட்டோம். நான் ஜெபிக்கலைன்னா பாவம், நான் தகாத விதமா ஜெபிச்சாலும் பாவம். அதனால என் ஜெபத்தை கேட்கிற இடத்துல நான் உள்ளே நுழைந்து அவருடைய திருவசனத்தின்படி, அவருடைய திரு சித்தத்தின்படி, அவருடைய திருவுள சித்தத்தின்படி நான் ஜெபிப்பேன். அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே கடந்து போவோம். கர்த்தர் வருகிற நாட்கள் அப்படியாய் பேசுவாராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாளை உம்முடைய பிள்ளைகளை நீ பலப்படுத்துகிறதற்காய் நன்றி, நிலைநிறுத்துகிறதற்காய் நன்றி. உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துறதுக்காய் நன்றி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரதிநிதிகளாக இருக்கிறாங்கப்பா. இந்த பிரதிநிதிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை போக்கடிக்காம, ஜபத்தை ஒரு நாள் மறக்காம ஆண்டவரே செய்ய, தன் இனத்துக்காக, ஜனத்துக்காக, குலத்துக்காக ஜெபிக்க, தன்னலம் கொண்டு ஜெபிக்காம ஆண்டவரே பிறர் நலம் கொண்டு ஜெபிக்க, தேவ திட்டத்தை அறிந்து தேவ சித்தத்தை உணர்ந்து ஜெபிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்.
நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you.